தூங்குறது பாரு ஃப்ராடு பையல. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்கேயாவது எழுந்திருக்கிறாரா இவரு? டைம் என்ன ஆச்சு? என்ன அந்த அளவுக்கு டயர்டா தூங்குறாங்க? அப்படி பார்த்தா எனக்கு டயர்டா தானே இருக்கணும். நான் மட்டும் சீக்கிரம் எழுந்துச்சுனால. ஏறுங்க, இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அரவிந்த், என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றேன்னா என் பொண்டாட்டி கொட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்டி. என்ன அது சரி சரி சரி, உங்களுக்கு விடிஞ்ச மாதிரி தெரியலையா என்ன? இன்னும் நைட் மோட் எஃபெக்ட்ல இருக்கீங்களா? எழுந்துறீங்க, வாங்க வெளியில போவோம். வெளியில போறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன ரித்து மாசம் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஒரு வழி பண்றியா? இன்னும் ஒரு வழி பண்ணிட வேண்டி நானு பண்ணட்டுமா? அச்சச்சோ, அப்ப நீங்க தூங்கலையா அரவிந்த்? அப்ப நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமாடி, நான் எப்பயோ எழுந்திரிச்சிட்டேன். தண்ணி சவுண்ட் கேட்டுதா நீ குளிச்சுட்டு இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியும் உள்ள வரலான்னு பார்த்தா தப்பால வேற போட்டு வச்சிருக்கேன். சரி, அதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அது முடிச்சுட்டு என்ன எழுப்ப நீ வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலான்னு தான் கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்தேன்டி. அட ஃப்ராட் பையனே, மூஞ்ச பத்தியா இவ்ளோ ஃப்ராட் தனம் வச்சிருக்கேன். எனக்கு இது தெரியாம போச்சே. ஆமாண்டி, ஃப்ராட் தனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாதான் உங்களெல்லாம் அடக்கி ஆள முடியும். இல்லைன்னா நாங்க தண்டி அடங்கி போகணும். அடப்பாவி. அரவிந்த், பேசுறது நீங்க தானா? என்ன போன மாதிரி கமக்கமா இருந்தீங்க, இப்ப என்ன பேச்செல்லாம் ஒரு தினசா வருது? ஆமாண்டி, அப்போ லவ்வர், இப்ப புருஷன்டி. புருஷனுக்கான கெத்தோட இருக்கணும்ல. என் பொண்டாட்டிக்கிட்ட என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்லடி. அதுக்கு இப்படியெல்லாம் பேசணும்ல. அது சரி, இப்ப எதுக்கு உங்களுக்கு குரல் ஏத்த இறக்கமா வந்துட்டு இருக்கு? அரவிந்த், இங்க பாருங்க, நான் குளிச்சிட்டேன். நீங்கள போய் குளிச்சிட்டு வாங்க. சமத்து பையனாட்ட போய் குளிச்சிட்டு வாங்க, போங்க. வெளியில நம்ம போகணும், போங்க. குளிக்கணும் தான், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பாக்கி இருக்கே. அதெல்லாம் முடிச்சுட்டு போய் மொத்தமா குளிக்கலாமேன்னு பாக்குறேன். முடிச்சுட்டு போறேன்டி. அப்படி என்ன உங்களுக்கு வேலை, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ ரித்துமா, நீதாம்மா தெரிஞ்சுக்கணும். வேலை எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். நீ நானும் சேர்ந்துதான் அந்த வேலையை பண்ணணும். பண்ணலாமா? அரவிந்த், கேட்டு போய் அப்படா, கேட்டு போய் அப்படா. என்ன ரித்துமா, அப்போ புரிஞ்சிருச்சு அதுன்னு? சரி, புரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? அந்த வேலையை முடிச்சுட்டு சேர்ந்து போய் குளிச்சிடலாண்டி. அரவிந்த், போங்க. நான் குளிச்சிட்டேன். நான் மறுபடியும் குளிக்கிற மாதிரி இல்ல. நீங்க போங்க, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, போங்க அரவிந்த். எனக்கு பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம். எனக்கு கூட தண்டி பசிக்குது. சாப்பிட கூப்பிட்டா நீ வர மாட்டேயே. ப்ளீஸ் ரித்துமா, ஒரே வர மாட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அரவிந்த், நீங்க விளையாடுறீங்க, போங்க. காலையில யாராவது இதை ஆரம்பிப்பாங்களா? சிச்சி, நல்லா இருக்காது. நம்ம நைட் வச்சுக்கலாம், சரியா? இப்ப போலாம். ப்ளீஸ் வாங்க அரவிந்த், அடம் பிடிக்காம வாங்க. எனக்கு காலையில தான் வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். காலையிலயும் அப்புறம் நைட்டு. ப்ளீஸ் 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 டி. ஐயோ, என்ன அரவிந்த் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, நான் சொன்ன கேளுங்க. நமக்காக வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் அரவிந்த், வெளியில போலாம் வாங்க. இங்க வேண்டாம், ஒரு மாதிரி இருக்குல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம எதா இருந்தாலும் நைட் வச்சுக்கலாம், வாங்க அரவிந்த். இனிமே பேச்சுக்கு வேலையே கிடையாதுடி. பேசினாலும் நீ அடங்க மாட்டேன். ஸ்ட்ரைட் ஆக்ஷன் தான். இப்ப போறடி. அரவிந்த், அப்புறம் என்னடி கூப்பிட்டே இருக்க, வரமாட்டேன் பிகு பண்ற? அதான் அதுக்கு இப்படியா? அரவிந்த் சொன்ன கேளுங்க, நான் குளிச்சிட்டேன்ல. மறுபடியும் குளிக்கலாம்டி. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிப்போம். போடா ஃப்ராட் பையலே, விடுடா. வேண்டாம் அரவிந்த், விடுடா. அதெல்லாம் முடியாது, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. பாட்டி லவ் யூ டி. அச்சோ, விடுங்க அரவிந்த். வெளியில இருந்து யாரும் கூப்பிட போறாங்க, போகலாம். ஐயோ ரித்துமா, நீ ரொம்ப லேட்டு. எப்பயோ அமிர்தாக்கா வந்து கூப்பிட்டுட்டாங்க. நான் நீ குளிக்க போயிருக்கேன்னு சொல்லிட்டேன். அதனால இப்போதைக்கு அவர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாமா? அது சரி, தூங்குறத பாரு. நைட்டெல்லாம் செய்யற சேட்டையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றும் தெரியாது குழந்தை மாதிரி தூங்குறது. முன்னெல்லாம் நான் போனேன்னு நினைச்சிட்டேங்க, ரொம்ப தப்பு. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. நீ வேற மாதிரி தான், எப்பவுமே நீ ஸ்பெஷல் தான்யா. லவ் யூட புருஷா. அது சரியா மேம்ஸ், நான் இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் இருந்துகிட்டே தான் இருப்பேன். ஆனாலும் இது வேலைக்காகாது. உன்னை எழுப்பி சீக்கிரம் குளிக்க வச்சு வெளியில் கூட்டிகிட்டு போகணும். இன்னும் உன்னை ரூமுக்குள்ளேயே வச்சுருந்தேன், என் பாடு திண்டாட்டம் தான். உன்னை எழுப்பவே மனசு இல்லையா? என் குழந்தையா நீனு? எப்படி குழந்தை மாதிரி தூங்குது பாரு.
சரி சரி, இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இது வேலைக்கு ஆகாது. சீக்கிரம் எழுப்போம். வெளியில எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்த்திக் மாமாவும் அனன்யாவும் எப்பயும் வெளியில போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல அரவிந்த் மாம்ஸும் ரித்து அக்காவும் கூட வெளியில போயிருப்பாங்க. நாங்க தான் உள்ளேயே குத்த வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். முதல்ல இவரை எழுப்பணும். மாம்ஸ், ஐயோ மாம்ஸ், எழுந்திரியா, டைம் ஆகுது. கிட்ட வாடி. என் பக்கத்துல வாடி. ஐயோ மாம்ஸ், இன்னும் நைட் மோட்லயே இருக்கியா என்ன? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்திரியா. நீ கிட்ட வாடி. இப்ப பார்த்தாலும் தள்ளி தள்ளி போற. என் பக்கத்துலயே இருடி. என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத. கிட்ட வா. மாமாக்கு ஒரு உமா கொடுடி. அது சரி, இவர் இன்னும் அந்த நினைப்புல இருந்தே வெளியில வரல போல இருக்கே. ஐயோ மாம்ஸ், நான் பாவையா, எந்திரியும். ஐயோ மாம்ஸ், எந்திரிக்கிறே இல்லையா? ஐயோ ஐயோ மாம்ஸ், என்னையா பண்ற? விடியோ. ஐயோ டர்ட்டியா இருக்கேன். போய் முதல்ல குளிச்சுட்டு வந்து அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ. எந்திரியா மாம்ஸ், எந்திரியா. என்னது எந்திரிக்கிறதா? எதுக்கு எந்திரிக்கணும்? எதுக்கா? ஐயோ மாம்ஸ், அங்க வெளியில எல்லாரும் வந்திருப்பாங்கயா. மணி 10 ஆகுது. நம்ம இன்னும் ரூம் விட்டு வெளியில போகல. வெளியில இருக்கவங்கள என்ன நினைப்பாங்க? போகணும்ல, வாயா. அது மட்டும் இல்ல, நான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டேன் பாரு. போ, நீயும் போய் குளிச்சுட்டு வாயா மாம்ஸ். போயா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. நான் உனக்கு காஃபி எடுத்து வைக்கிறேன். என்ன சொன்ன? குளிச்சிட்டியா? யாரை கேட்டுடி குளிச்ச? அடியே பூனை குட்டி, யாரை கேட்டுடி குளிச்ச? இது என்னையா மாம்ஸ், குளிச்சது ஒரு குத்தமா? குளிக்கிறதுக்கு யாரையா கேட்கணும்? காலையில விடிஞ்சா போய் குளிக்கணும்ல, அதான் அதான் போய் குளிச்சேன். அது மட்டும் இல்ல, நைட்டு என்னென்னமோ வரல, அப்ப கண்டிப்பா குளிக்கணும்ல, அதான் குளிச்சேன். ஏன்? அடியே பூனை குட்டி, நீ குளிச்சது தப்பு இல்ல, தனியா குளிச்சிருக்க பேர் அதோண்டி தப்பு. மாமாவோட சேர்ந்துலடி குளிக்கணும். இப்படி தனியா அப்படி குளிப்பேன்? சரி சரி, ஏதோ தெரியாதனமா குளிச்சுட்ட, பரவாயில்ல விடு. வா, இப்ப மறுபடியும் ஒரு ரவுண்டு குளிக்கலாம். மாமா இப்பதான் முடிச்சேன். அடி பூனை குட்டி. அது சரிதான். ஐயோ மாம்ஸ், செட்டை பிடிச்சவையா நீனு? மூஞ்சி பாரு, 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? பொய்யா? நான் குளிக்க வந்தேன், என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் வர முடியாது. நான் குளிச்சுட்டேன், நீ போய் குளி. போ. அடியே பூனை குட்டி, இதெல்லாம் நடக்கணும்னு தானடி ஒன்னாவே குளிக்கிறது. வாடி வாடி, 2 பேரும் போயிட்டு ஒன்னா குளிச்சுட்டு வந்துடுவோம். மாமா வேற செம்ம டயர்டா இருக்கிறேன்டி. நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்தது இல்ல, அதனால செம்ம டயர்டா இருக்கு. சுடு தண்ணி போட்டு 2 பேரும் மஜாவா குளிச்சுட்டு வரலாம். வாடி பொண்டாடி. ஐயோ மாம்ஸ், அதனால உனக்கு நக்கல் குசும்பு எல்லாமே அதிகம்யா. உனக்கு ரொம்ப தான். நைட்டு பார்த்த வேலைக்கு உன்னை. போ, நீ போய் குளிப்போ. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், நான்லாம் வர முடியாது. முதல்ல நீ என்னை விடு. ஏண்டி, நைட்டு 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்த்தோம். எனக்கு என்ன டயர்டு இருக்குமோ அந்த டயர்டு தானடி என் பூனைக்குட்டிக்கும் இருக்கும். என் பூனைக்குட்டியை நான் குளிக்க வைக்கிறேன், என்ன என் பூனைக்குட்டி குளிக்க வைப்பா. அப்படியே குளிக்கும் போதே ஒரு ரொமான்ஸு, ஒரு டூயட்டு நல்லா இருக்கும். வாடி. ஐயோ மாம்ஸ், அது சரி, நீ இப்போ எதுக்கு அடி போடுறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, உன்னோட பாச்சா இங்கே பழிக்காது. சொன்னா கேளு. இந்திரியா மாம்ஸ், வெளியில் எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் ரூமில் இருந்தாலே அதுவே வேற மாதிரி நினைப்பாங்கயா. ஐயோ இந்திரியா ப்ளீஸ்யா, என்னையாவது விடு, நானாவது வெளியில் போகிறேன். வாடிய பூனைக்குட்டி, ரூமையே திறக்க மாட்டேன் நான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி வெளியில போவ? ஐயோ என்னையா விளையாடுற? நீ விடு, நீ பொறுமையாக போய் குளிச்சுட்டு வா, நான் போகிறேன். விடியா போச்சு. ஐயோ மாம்ஸ், யாரும் கதவை தட்டுறாங்க. தட்டுற அளவுக்கு வச்சுக்கிட்டோம். விடியா. பூனைக்குட்டி விட மாட்டேன். இப்படிதான் பிடிச்சி வச்சிருக்க போறேன். யாரா இருந்தாலும் தட்டிட்டு போயிடுவாங்க. விடு, பாத்துக்கலாம். நிம்மி, அருண். ஐயோ மாம்ஸ், அமிர்தா அண்ணியா? சரி விடியா. நீ அமைதியா இருடி, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்கக்கா. அருண் முழிச்சாச்சா? நிம்மி எழுந்திரிச்சிட்டாளா? அடி வாயில கொடுத்துரும் பாத்துக்க. அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இன்னும் இல்லக்கா, அவ தூங்கிட்டு தான் இருக்கான். என்னக்கா, என்னாச்சு? இல்லை அருண், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. காஃபி கூட இன்னும் நீங்கள் குடிக்கலல்ல, அதான் காஃபியாவது எடுத்துட்டு வரவா? இல்லக்கா, நீங்க கொண்டு வர வேணாம். இதோ நானே இவ்வளவு எழுப்பி நாங்க குளிச்சுட்டு வெளியில வரோம்க்கா. நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம். டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம்க்கா. இல்ல நீங்க சாப்பிட்றதுனால சாப்பிடுங்க, நாங்க வந்துடுறோம். சரி அருண், சீக்கிரம் வந்துடுங்க. டிஃபன் ஆறிட போகுது. நிம்மியும் சீக்கிரம் எழுந்து வச்சு குளிச்சுட்டு வந்துடுங்க 2 பேரும், சரியா? சரிங்கக்கா, வந்துடுறோம் நாங்க. நீங்க போங்கக்கா, வந்துடுறோம்.
ஐயோ மாம்ஸ், நான் தூங்கிட்டு இருக்கேனா? அமிர்தா நீ என்ன நினைப்பாங்க? மூஞ்சி பத்தியும் என்ன பேச விடாம தடுத்துட்டல நீனு. சரி நீ விடு, அண்ணி எதாவது நினைக்கிறதுக்குள்ளார நான் வெளியில போறேன். அடி பூனைக்குட்டி, நான் உன்னை விட்டுடுவேன், நீ வெளியில போயிடுவ. அப்படிதானே நீ நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு அடுத்த ஷிஃப்ட் ரெடி பண்ணணும். அதனால உன்னை வெளியிலலாம் விட முடியாது. இன்னைக்கும் இதே ரூம்குள்ள தான், சரியா? ஐயோ என்னையா மாம்ஸ் சொல்றேன், விளையாடாதயா. நீ பூனைக்குட்டி, விளையாடுறதுக்காக தாண்டி சொல்றேன்னு. அப்புறம் நைட்டு பார்த்த வேலைய இப்பவும் பார்க்கணும்ல. ம், அதனால உன்னை வெளியே விட போறதில்ல. இன்னைக்கு ரூமுக்குள்ளேயே தான். ஐயோ மாம்ஸ், ஆனாலும் உனக்கு பேராசை தான். 10 நாள் போதுமா என்ன? பத்தாவதுதான், இருந்தாலும் 10 நாள் போதும். என்னடி விளக்க அணைச்சிடலாமாடி? ஐயோ மாம்ஸ் வேணாயா, சொன்னா கேளு, நான் குளிச்சுட்டேன், நீ போய் குளியா, என்னை விட்டுடியா. என் பொண்ணுக்குட்டி வேணாம் வேணான்னு சொன்னா அது வேணும் வேணும்ன்றதுக்கு அர்த்தம். அதனால வேணாம். ஐயோ மாம்ஸ் ப்ளீஸ். எனக்கு வேணும்டி பொண்ணுக்குட்டி. அதுலேயும் மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்திருக்கியா, வாசனை தூக்குதுடி. இதுக்காகவாது ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும்ல. அதனால ஐயோ மாம்ஸ் விடியோ, வேணாம் விட்டுறியா. எப்படி விடுமா போறடி என் பூனைக்குட்டி? அப்படியே பொண்டாட்டி போயா மாம்ஸ். போக முடியாதுடி பொண்டாட்டி. முத்தத்துல மாலை கட்டு, வெக்கத்தையும் ஓரங்கட்டு, மொத்தமா கேட்கணுமா அள்ளி அள்ளி அடிச்சுக்கிட்டு. முத்தம் ஒண்ணு நான் கேட்கும் ரத்தத்துல சூடேறும். விடியா மாம்ஸ் வேண்டாயா, சொன்ன கேளு, காலையில வேலையை ஆரம்பிக்காத, விடு. வெளியில எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கயா, ப்ளீஸ் மாம்ஸ். யாரும் நமக்காக வெயிட் பண்ணலடி. நான் உனக்காகவும் நீ எனக்காகவும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம வேலையை பார்க்கணும்ல. நைட்டு வேலையை பாதியில ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதனால அந்த வேலையை இப்போ கண்டினியூ பண்ணணும்ல. ஓடி பொண்டாட்டி. அது சரி, இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேனானே தெரியலையே. இவங்களாம் வருவாங்களா வர மாட்டாங்களா? டேய், காலையில் 9 மணிக்கு வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சேன்டா, இப்போ மணி 12டா. ஏன்டா இப்படி கொள்றீங்க? இவங்களை விடக்கூடாது, மறுபடியும் தட்டி பார்ப்போம். டேய் கார்த்திக், கார்த்திக், அருண், டேய் அருண், அடே கதவை திறங்கடா. டேய் அரவிந்த், நீ தாண்டா ஒழுங்கு பிள்ளையா இருந்த, நீயும் இவனுங்களோட சேர்ந்துட்டியா? டேய் கதவை திறடா, வாங்கடா வெளியில. அக்கா, என்னக்கா என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க போங்க, டிஃபன் எடுத்து வைங்க, 10 நிமிஷத்துல வந்துடுறேன்க்கா. ஆமாக்கா, நானும் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க டிஃபன் எடுத்து வச்சுட்டே இருங்க, வந்துடுறேன்க்கா. ஆமாக்கா, நானும் தான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்க்கா. நீங்க டிஃபன் எடுத்து வச்சுட்டே இருங்க, நானும் ரீத்தும் உடனே வந்துடும். ஓ, இப்போ உங்களை டிஃபன் சாப்பிட தான் கூப்பிட்டேன்னு நினச்சிங்களோ? அடே, டிஃபன் டைம் முடிஞ்சு லஞ்ச் டைமே வந்துருச்சுடா. டிஃபனு ஆறி நாரி போயிடுச்சு, இப்போ லஞ்ச் டைமு. ஒழுங்கா வாங்கடா, உங்களால் நானும் டிஃபன் சாப்பிடலடா. வாங்கடா, லஞ்சாவது சாப்பிடுவோம். அச்சோ, என்னக்கா என்ன சொல்றீங்க? டிஃபன் டைம் முடிஞ்சிருச்சா? ஐயோ, சரி பரவாயில்லக்கா, லஞ்ச் டைம் தானே, நீங்க லஞ்ச் எடுத்து வைங்கக்கா, 10 நிமிஷத்துல வந்துடுறோம். மறுபடியும் 10 நிமிஷமா? அடே வேணாண்டா, என் கோவத்தை கலப்பாதீங்கடா. நானே கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுவேன், பார்த்துக்கங்க. ஏன்க்கா ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அடே இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லடா, ஏன் கோவப்படுறேன்னா கேட்குறீங்க? டேய் வாங்கடா, லஞ்சு முடிச்சுட்டு நம்ம அவங்கவுங்க வீட்டை பார்த்து போகணும்டா. உங்கள் பொண்டாட்டிங்க கூட இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஐடியாவா? நம்ம வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி ஐடியா இல்லையாடா? அடப்பாவீங்களா, இதை அப்போவே சொல்லியிருந்தா வந்திருப்பீங்களோ? இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது, காலையிலே சொல்லியிருப்பேனடா. எனக்கு ஒரு வேளை டிஃபனாவது கிடச்சிருக்கோமே. உங்களால் நானும் இல்லடா டிஃபன் சாப்பிடல. சரி விடுங்கக்கா, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக்கா, விடுங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிஃபன் தானே வேணும், வாங்க வெளியில செமையான ஹோட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு சூப்பராக வாங்கி கொடுத்துட்றேன்க்கா, விடுங்க. ஆமாம், நம்ம வீட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்களே, போகலாமா? அடப்பாவி,
வீட்டுக்கு போறதுக்காக தான் இப்போ துள்ளி குதிச்சு ஓடி வந்திருக்க ஒன்று. டேய் என்னடா காலையில இருந்து அப்படி என்னடா ரூம்குள்ள பண்ணுவீங்க? சி போங்கக்கா, அதெல்லாம் எப்படி ஒரு அக்கா கிட்ட சொல்ல முடியும்? தப்பு இல்லை, அதெல்லாம் வேண்டாக்கா. எங்க பொண்டாட்டிங்களாம் ரெடியாக தான் இருக்காங்க, கிளம்பலாமாக்கா? தெரியுதுடா தெரியுது, நீங்கெல்லாம் ஏதோ ஒரு முடிவோட இருக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. சரி சரி வாங்க லஞ்சை சாப்பிடுங்க, கிளம்புவோம். நல்ல நேரம் போகிறதுக்கு முன்னாடி கிளம்பணும்ல. ஆமாம் ஆமாம், கண்டிப்பா நல்ல நேரம் போகிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு போகணும்ல. என் பொண்டாட்டி கூட ரெடியாக தான் இருக்கா, சீக்கிரம் போகணும். ஆமாக்கா, நைட்டுக்குள்ள வீடு போய் சேரணும்ல. என்னக்கா எதுக்கு இப்ப இப்படி பாக்குறீங்க? இல்ல நீயாவது ஒழுங்கு பிள்ளையா இருந்தியேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன்டா. நீயுமாடா இவனும் கூட சேர்ந்து குட்டி சவரா அவரடா. டேய் சரி சரி, இப்படியே வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் லஞ்சை சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்ல, நைட்டு வரதுக்குள்ள கிளம்பணும்ல. அக்கா எதுக்குக்கா இந்த லுக்கு? சரிடா என்ன சோதிக்காதீங்க சரியா? நீங்க லஞ்சை சாப்பிட வேணாம்டா. போய் உங்க பொண்டாட்டிங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போங்கடா போங்கடா. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்கடா. அது சரி, இந்த ஆள் வந்துட்டான். ஓசி நான் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன், நீ அவங்க வராங்களான்னு பாரு. அவங்க வரும்போது கரெக்டா நீயும் உனக்கான நாடகத்தை ஆரம்பி, புரியுதா? கண்டிப்பாம்மா, கவலையே படாதீங்க. நான் ஆரன் மாமா கூட இருக்கணும்னா எது வேணாலும் பண்ணுவோம்மா, பண்றேன். அவங்க வராங்களான்னு பாக்குறேன், நீங்க உங்க நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி சரி. ஆமா சாவித்ரி, எதுக்கு நீங்க வர சொல்லி இருந்த? நான் தான் ஊர்லயே இருந்தேன்ல. ஆமா ஊர்ல இருந்தீங்க. ஆமா ஊர்ல இருந்தீரே, என்ன வாரின்னு வந்தீரே? எதுக்கு சாவித்ரி இப்போ இங்க இப்படி நின்று பேசிட்டு இருக்க? சொன்னா கேளு, இப்படியெல்லாம் பேசாத. நான் ஆல்ரெடி மன உளைச்சல்ல இருக்கேன். நீ இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. ஆமா ஓய், நான் நிறுத்திடுறேன். நீங்க உங்க ஆட்டத்தை நடத்துங்க. நீங்க என்னென்ன நடத்தணுமோ நடத்துங்க. இங்க பாரு சாவித்ரி, தெருவில் நின்று கத்தாத. உள்ள போ, நானும் உள்ள வரேன். ஆமா, என் தங்கச்சி எங்க? எங்களை வீடு வீடா பிச்சை எடுக்க விட்டுட்டு நீர் மாத்திரம் அங்க நிம்மதியா இருக்கிறீரோ? யார் சொன்னா நான் நிம்மதியா இருக்கேன்? நீ பாத்தியா? இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க சாவித்ரி. இதை பேசுறதுக்கு தான் என்ன ஊர்ல இருந்து வர சொல்லி இருந்தியா? நான் நிம்மதியா ஊர்ல தானே இருந்தேன். எதுக்கு நீங்க கூப்பிட்ட? தெரியுது, நீங்க ஊர்ல நிம்மதியா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. கடங்காரனுக்கும் அவனுக்கும் இவனுக்கும் பயந்து வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்துருப்பீங்களே. அப்படி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு எத்தனை நாளைக்கு வாழ போறீங்க? என்னத்த வாழ்ந்துதான் கிழிச்சிங்கன்னு தெரியல. நீங்களும் வாழல, எங்களையும் வாழ விடல. சரி, தேவையில்லாததெல்லாம் பேசாத. இப்ப என்ன உன் பிரச்சனை? நான் இப்ப என்ன பண்ணணும்ன்ற? இப்போவாது கேட்டு தொலைச்சிடுறேன். உங்க பொண்ணுக்கு என்ன வழின்னு பார்த்து இங்கேயே இருந்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர் போய் சேர்றோம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். அதுக்கு எதனா முடிவு பண்ணி இங்கே இருக்கிற மாதிரி பாருங்க. என்னது, நம்ம இங்க இருக்கிறதா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் சரியாவும் வராது. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. நீ இந்த கல்யாணத்துக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் மட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்காம நீ கௌசியை கூட்டிட்டு இங்க வந்துட்ட. சரி, வந்துட்ட, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்புங்க முதல்ல. நம்ம இங்கெல்லாம் இருந்தா சரியா வராது. ஆல்ரெடி என் தங்கச்சி எனக்காக எவ்வளவோ செஞ்சுட்டா. இதுக்கப்புறமும் அவ எனக்காக செய்யறதுக்கு அவகிட்ட என்ன இருக்கு? என்னையா இல்லை என்னன்னு கேட்குறேன். என்ன உன் தங்கச்சி உனக்கு செஞ்சுட்டா? இங்கே பார், இதே மாதிரி உள்ள வந்து பேசுனேன், நடக்கிறதே வேற பாத்துக்க. மனசாட்சியோட பேசு சாவித்ரி. நியாயமா ஒரு அண்ணனா நான் தான் என் தங்கச்சிக்கு எல்லாம் செய்யணும். ஆனா என் தங்கச்சி என் மேல உள்ள பாசத்துல அவளுக்கு இருந்த சொத்து மொத்தத்தையும் எனக்கு கொடுத்துட்டு அம்போன்னு போய் நின்னவ. அவ வீட்டுக்காரனும் எதுவும் கேட்கல, அவ பிள்ளைங்களும் எதுவும் கேட்கல. இன்னி வரைக்கும் நம்மளை எதுவும் கேட்கலையேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இருந்த சொத்து எல்லாத்தையும் உன் பேராசையால பறி கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கோம். இன்னமும் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற? இங்க பாரியா, உள்ள வந்து உன் தங்கச்சி புராணத்தை பாடிட்டு எங்களை கையோடு கூட்டிட்டு போகணும்னு நீ நினைச்ச, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஊர்ல வந்து மொத்த கடங்காரங்கிட்டையும் நீ வீட்டுக்குள்ள தான் இருக்க, வந்து அந்த ஆளை பிச்சு தின்னாலும் தின்னுங்கன்ட்டு அம்போன்னு விட்டு கடாச்சிட்டு நான் போய் நின்றுடுவேன் பாத்துக்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு வயசு பொண்ணை வச்சிருக்கோங்கிறதையும் மனசுல வச்சுக்க. என்ன பண்ணணும்னு நீ சொல்ற சாவித்ரி? இவளை எப்படியாவது உன் தங்கச்சி பையனுங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீ கேட்டியா? இப்ப பாரு, எவ்வளோ எங்கேயோ இருந்து வந்தவளுங்கெல்லாம் உன் தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணிட்டாளுங்க. என் பொண்ணு இப்ப அம்போன்னு நின்றுட்டு இருக்கா. யாரு எங்கேயோ இருந்து வந்தவங்க? தேவையில்லாதெல்லாம் பேசாத சாவித்ரி. நிம்மி யாரு? நிம்மியும் நமக்கு ஒரு வகையில பொண்ணு தான். அவளையும் நீ எதுனா பேசாத. ரித்து அந்த பொண்ணு எப்படி எதுன்னு எனக்கு தெரியாது. அவன் அரவிந்த் லவ் பண்ணியிருக்கான். விடு, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. உனக்கும் உன் பொண்ணுக்கும் நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லதா அமையும். உனக்கு இருக்கிற மாதிரி மனசும் உன் பொண்ணுக்கு இருந்ததுன்னா கஷ்டம்தான். இங்க பாரியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்ற மாதிரி இப்ப நீ செய்யற இல்ல, உன் தங்கச்சிய இங்கேயே இதே இடத்துல அசிங்கப்படுத்திட்டு வந்துடுவேன் பாத்துக்க. எப்படி உன் தங்கச்சியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தவா, இல்ல நான் சொல்றபடி நீ செய்யறியா? சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? இப்படியெல்லாம் பேச உனக்கு மனசு வருது? ஆமா, என் தங்கச்சி என்ன அசிங்கப்படுத்துவ?
என்ன அவமானப்படுத்துவ? அவ என்ன தப்பு பண்ணியிருக்கா? பண்ண தப்பெல்லாம் நீ தான் பண்ணியிருக்க. மொத்த தப்பையும் பண்ணிட்டு என் தங்கச்சி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்ற? இங்க பேர், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. முதல்ல ஒரு புருஷனா இருக்க பாரு, அதை விட்டுட்டு மனுஷனாக பாக்கணும். மனுஷன் இங்க பாரியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எப்படிப்பட்டவன் உனக்கே தெரியும். உன் தங்கச்சி எப்படியெல்லாம் வச்சு செஞ்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நான் செய்யக்கூடாதுன்னு நீ நினைச்சினா நான் சொல்றபடி கேளு. இல்லை முதல்ல மாதிரி உன் தங்கச்சி என்னென்ன பாடுபடுத்துவேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பாடுபடுத்தி எடுத்துருவேன் பார்த்துக்க. என்னை பற்றி உனக்கு தெரியும். அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சொல்லி தோலை இப்போ என்ன பண்ணணும்னு. அப்படி வாயா வலிக்கு. இங்கே பேர், நம்ம 3 பேரும் உன் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கணும். அது இருக்கிறதுக்கான வழியை நீ தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம 3 பேரும் உன் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கணும். இருந்தே ஆகணும். அதை நீ தான் செய்யணும். போய் உன் தங்கச்சிக்கிட்ட பேசி எப்படியாவது அவங்க இருக்கிற மாதிரி வழியை பண்ணு. என்ன சாவித்திரி பேசுற? இப்போ மறுபடியும் என் தங்கச்சி நான் எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? வேண்டாம். என் தங்கச்சி என்னால் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கு மேலேயும் அவளை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அவள் வீட்டுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம சென்னையில் வேணா இருக்கலாம்னு சொல்லு, வேற எங்கேயாவது நான் வீடு பார்க்குறேன். ஆனால் நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போக முடியாது. நான் வரமாட்டேன். இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். மறுபடியும் நியாயம் தர்மம்னு பேச ஆரம்பிச்ச நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. நான் சொல்கிறத செய். இல்லை இப்போவே ஆடம் பிடிச்சி 2 பேர் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கானுங்க. எவ்வளவு ஒருத்தி தாலியை அறுத்து என் பொண்ணுக்கு கட்டு வச்சுவேன் சொல்லிட்டேன். எப்படி வசதி? ஒழுங்கா நான் சொல்கிறத செய்யறியா இல்லை நான் சொன்னதை செய்யவா? ச்சே, என்ன ஜென்மண்டி நீ எல்லாம் பொம்பளையா பிறந்திருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லடி. நீயும் ஒரு பொண்ணு பெற்று வச்சிருக்கன்னு தெரியும்ல, இப்படி பேசுற? இன்னொரு பொண்ணோட தாண்டி அறப்பன்னு பேசுற? உன்னெல்லாம் இன்னும் கடவுள் கூப்பிடாம இருக்கிறான் பாரு. அதான். ஐயோ, இதெல்லாம் பேசாத. நான் சொல்கிறத செய்யறியா இல்லை நான் என்ன சொன்னனோ அதை செய்யவா? சி, வாயை மூடு. செஞ்சு தொலைகிறேன். என் தங்கச்சிக்காக இதையாவது நான் செய்யணும்ல. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். என் தங்கச்சி பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் எதுனா அசம்பாவிதம் நடந்தது, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நானே உன்னை கொன்று குழி தோண்டி புதைச்சிடுவேன் பார்த்துக்க. அண்ணே, எப்போ வந்தீங்க? என்னண்ணா வந்துட்டு வாசலே நின்றுட்டு இருக்கீங்க? வந்தது கூட எனக்கு சொல்லவே இல்லை. வாங்கண்ணா, உள்ள வேணா. பார்வதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பிள்ளைங்களாம் எப்படிமா இருக்காங்க? ஆமா, மச்சான் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. ஆனா எனக்கு தான் உண்மையில கோவம். போனேன், நான் பேசவே மாட்டேன். ஏம்மா, எதுக்குமா இந்த அண்ணன் மேல கோவம்? என்னண்ணே, கல்யாணத்துக்கு நீ வரவே இல்லை. அண்ணியும் கௌசியை மட்டும் அனுப்பி வச்சிருக்கீங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரல? அது ஒன்றும் இல்லைம்மா, ஊர்ல கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல. அதான் இந்த இப்போ வந்துட்டேன்ல. ஆமா, எங்க இருக்காங்க மாப்பிள்ளைங்களாம்? எல்லாரும் உள்ள தானே இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க போவோம். எங்க பார்வதி அவர் உள்ள வரது? அவர் ஒரு முடிவோட வந்திருக்கிறாரு. என் பொண்ணையும் என்னையும் கூட்டிட்டு நடுத்தெருவில் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக வந்திருக்காரு. எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஏன் அண்ணன் அப்படி சொல்றீங்க? நீ வந்ததும் வராதமா அண்ணன் முகமே வாடி போயிருக்கு பாருங்க. என்ன பார்வதி, உங்க அண்ணன் தான் எங்களை கூட்டிட்டு போய் நடுத்தெருவில் நிறுத்துறதுக்கு கங்கனை கட்டி நிக்கிறாரே. நான் வேற வயசு பொண்ணு வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல. போக்கடை இல்லாம அது எடுத்து போய் நிக்கிறோம். என்ன பண்ண போறோமோ ஒன்றும் புரியல. சரிங்க அண்ணி, நீங்க இப்படி தான் பேசிட்டு இருப்பீங்க. அண்ணா நீ வாண்ணா, உள்ள வேணா. நீங்களும் வாங்க, நீ உள்ள போவோம். எது வந்தாலும் உள்ள போய் பேசுவோம். வெளியில எதுக்கு தெருவில் நின்று பேசிக்கிட்டு? போற வரவங்கள நம்மள தான் பார்த்துட்டு போறாங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? என்னம்மா கல்யாணத்துக்கு வராம இப்போ வந்திருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீ அருண் தானே? ஐயோப்பா, எவ்வளோ பெருசா வளர்ந்துட்டீங்க. உங்களெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தது. பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இது யாரு? மாமா, இவ தான் என் பொண்டாட்டி. அதான் நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவ தான் என் பொண்டாட்டி, பேரு நிம்மி. வணக்கம்ப்பா, வாங்கப்பா. இருக்கட்டும்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறீங்க. நல்லா அம்சமா இருக்கு. ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கு உங்க 2 பேருக்கும். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அம்மா பார்வதி, சீக்கிரமா சுத்தி போடுமா, இவங்களுக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணா. சரிம்மா பார்வதி, நாங்க அப்போ சாயங்காலமே கிளம்புறோம். இல்லைண்ணா, அண்ணி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஊர்ல என்னென்னமோ பிரச்சனைன்னு நானும் கேள்விப்பட்டேன். நீங்க மறுபடியும் ஊருக்கு போய் தான் ஆகணுமா என்ன? இங்கேயே எங்கன்னா அருண் கிட்ட சொல்லி வீடு பார்க்க சொல்றேன்னா நீங்க வேணா இங்கே இருங்களேண்ணா. இல்லம்மா பார்வதி, அதெல்லாம் சரியா வராது. வேணாம்மா, நாங்க ஊருக்கே போறோம். அதுதான்மா கரெக்டா வரும். எங்க வாசல்ல சொன்னீங்களா, அது சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு மென்னு கூட்டி முழுங்கிட்டு இருக்கணும்? என்னண்ணா, என்னாச்சு? என்ன சொன்னீங்க அண்ணிக்கிட்ட? சொல்லுங்கண்ணா. பார்வதி, உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு, என்கிட்ட தான் சொன்னாரு. நான் சொல்றேன். தங்கச்சி வீடு தான் அவ்வளோ பெருசா இருக்கே. நான் வந்து இருந்தா தங்கச்சி வேணாம்னா சொல்லுவா? நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள தங்கிக்கிறேன்னா அவள் வேணான்னு சொல்ல மாட்டா. அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு வெளியில இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ என்னமோ ஊருக்கு போறேன்றாரு. என்னவோ ஓ, இந்த மனுஷன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி பார்வதி, எங்கள் தலையெழுத்து அப்படி தான் இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஊரை பார்த்துக்கிட்டு கிளம்புறோம். ஓ,
இது என்கிட்ட போட்ட சவாலுக்கான முதல் அடியோ? அது சரி, எங்க வீட்டில் வந்து தங்கி எங்களை பிரிக்கிறதுக்கான வழி அதானே? ம், பண்ணு மவளே பண்ணு. எவ்வளோ தூரம் நீ பண்ணுறியோ பண்ணு. நானும் என் புருஷனும் என்னைக்கும் பிரியவே மாட்டோம். என்னை பற்றியும் என் புருஷனை பற்றியும் இன்னும் உனக்கு தெரியல. அது சரி, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போகணும்னு உன் தலையில இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? அதுபடியே நடக்கட்டும். ஆமாண்டி, இதுதான் மொதல் அடி. இந்த அடியிலே நான் ஜெயிச்சிருவேன். பார்ப்போம், நீயா இல்லை நானு. முன்னாடியே என் மாமாவை எனக்கு விட்டு கொடுத்துட்டு ஓடி போயிடு. இல்லை, நானே போகணும்னு நினைச்சாலும் என் புருஷன் என்னை விட மாட்டாரு. அது தெரியாம முட்டாள்தனமா பிளான் போட்டுட்டு இருக்கேன். அது சரி, நீ போடு. எவ்வளோ தூரம் போறியோ போ. நீயா நானும் பார்த்துருவோம். ஓ, அருண் மாமா மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை? அவர் வாயாலே உன்னை வெளியில போடி நான் என்ன சொல்ல வைக்கல. பாருடி, என் பேர் கௌசி இல்லை சொல்லுவார். உன் இடத்துல நான் நிற்பேன்டி. உன் தோல் மேலே கை போட்டவர் என் தோல் மேலே கை போடுவார். போட வைப்பேன். பாப்பா, நீ போடுற மனக்கணக்கெல்லாம் கனவு கணக்காவே போயிட போகுது. பாவம், நீ தான் ஏமாந்து போக போற. இன்னும் என் புருஷனை பற்றி உனக்கு தெரியல. யாரை வேணாலும் விட்டு கொடுப்பாரு. என்னை எக்காரணத்தை கொண்டும் அவரை விட்டே கொடுக்க மாட்டார். அவர் என் புருஷன், என் மாமா. வேற யாருக்கும் அவர் கிடையாது. இங்க பாரு, அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில நீ ஏதோ விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இங்க நீ இருக்கணும்னு கனவு காணாது. சொன்னா கேளு, நம்ம ஊரை பார்த்துக்கிட்டு கிளம்புவோம். கிளம்பு, கௌசியை கூப்பிடு, போவோம். ஐயோ, நான் சொன்னதை மறந்துட்டியா? இங்கே பார், ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஊருக்கு போகிறோம். இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 2 பேரில் எவ்வளோடையாவது தாலியை வாங்கிக்கிட்டு அவளை ஓட விட்டுட்டு இருக்கிற 2 பேரில் எவனையாவது ஒருத்தனை என் பொண்ணுக்கு கட்டி வச்சிருவேன். எப்படி வசதி? சீ, பொம்பளை ஜென்மமா நீ எல்லாம் மனுஷி தானா? உன்னையும் பொண்டாட்டின்னு வச்சிருக்கேன் பாரு. நானே என் கையால கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாமான்னு வருது. என்ன? அண்ணா, சொல்லுமா பார்வதி. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நானே உங்களுக்கு இங்க ஒரு நல்ல வீடு பார்க்குறேன். நீங்க இங்கே இருங்க மாமா. இங்கே இருந்து உங்க பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்க ஊருக்கு போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. இல்லை பாருன்னு, உங்கள் மாமாவை நம்பி நாங்கள் தனி வீடெல்லாம் எடுத்திருந்தோன்னா அந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது. எங்கள் நிலமை என்னன்னு உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் தனியாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அண்ணனை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். என்னம்மா பார்வதி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? இல்லை, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. வாடகை மாதம் மாதம் நாங்களே கொடுத்துட்றோம். நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருந்தா வீடு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அங்கேயே இருங்க. நீ வீடு பார்த்து தனியாக வைக்கிறான். நீ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா பார்வதி, நான் பார்த்துக்கிறேன். நீ விடுமா. ஐயோ மேம், என்னம்மா? நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுடி, என்ன? இவங்க நம்ம வீட்டிலே இருக்கட்டுமே. நம்ம வீடு தான் அவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இவங்க எதுக்கு வேற ஒரு வீட்டில் இருக்கணும் மேம்? இவங்க நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருக்கட்டுமே. என்னடி விளையாடுறியா? அவளை பற்றி உனக்கு தெரியும்ல. அவள் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கா. அப்படிப்பட்டவளை நம்ம வீட்டில், அது நம்ம கூட. இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். அமைதியாக இருந்து. இல்லையா மேம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம், அமைதியாக இரு. கோவத்தை கிளப்பாத. அவன் மூஞ்சில நான் டெய்லி முடிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன். போ, என்கிட்ட பேசாத. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். போயா. ஏண்டி, எதுக்குடி இப்போ எதுக்கு நீ கோச்சுக்கிறேன்? இங்கே பாரு, நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அவங்க நம்ம கூட வேணாமா? அவங்க நம்ம கூட இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு நீ தெரிஞ்சு அவங்கள நம்ம கூட தங்க வைக்கணும்னு நினைக்கிறேன்? புரியலடி. ஐயோ மேம், நான் ஒரு விஷயம் பண்ணா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. இப்போ நான் இதை பண்ணுறேன்னா இதுக்கு பின்னாடியும் எதனா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு எல்லாம் புரியுதுடி. நீ ஒரு காரியம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டேன்னு தெரியும். இதுலயும் அப்படி ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுதுடி. வேண்டாம், அவன் நம்ம வீட்டில் வேண்டாண்டி. நீயும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால இந்த குடும்பம் நம்ம வீட்டுக்கு வேணாமா? மேம்ஸ், ப்ளீஸ்யா, எனக்காக எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் மேம்ஸ், இவங்க நம்ம கூடவே இருக்கட்டும். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான், பர்மனெண்ட்டெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு தான். ஐயா ப்ளீஸ்யா மேம்ஸ். நீ பிடிவாதக்காரியாச்சு. ஒரு விஷயத்த நீ முடிவு பண்ணிட்டேன்னா அதை பண்ணியே தீரணும்னு நினைப்பேன். சரி, இந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சந்தோஷம்டி. பார்த்துக்க, எதனா பிரச்சனை இவங்களால வந்ததுன்னு தெரிஞ்சது நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பார்த்துக்க. தேங்க்யூ மேம்ஸ். அதில் எந்த பிரச்சனையும் வராது. வராமல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிடி, அதுக்காக காத்துலேயே கொடுத்தா எப்படி? கண்ணத்துலையாவது கொடுடி, கொடுடி. ஐயோ மேம்ஸ், மூஞ்ச பாரு. அதெல்லாம் உள்ள வச்சு தரேன். இங்கே எல்லாரும் இருக்காங்கல்ல, அதனால இங்கே வேண்டாம். இவங்களாம் பார்த்தாங்கன்னா கண்ணு பட்டுடும். நம்ம உள்ள வச்சுக்கலாம். அப்போ சீக்கிரமா பேசிட்டு உள்ளவாடி போலாம். போயா. வேணாடி, உள்ள
நான் கொன்னுடுவேன் பார்த்துக்க அமைதியா ஏரியா மாம்ஸ் அம்மா சொல்லி யாருன்னு மாமா ஃபேமிலி நம்ம கூடவே தங்கட்டோமா அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் ரொம்ப நாளைக்குலாம் இல்லை நானே சீக்கிரமாக கௌசிக்கு ஒரு மாப்பிளையை பார்த்து கட்டி வைக்கிறோமா அவங்க அது வரைக்கும் நம்ம வீட்டிலே தங்கட்டும் மாமா அத்தை நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க ரொம்ப நாளைக்கு இல்லை கொஞ்ச நாளைக்கு தான் கௌசிக்கு நான் ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் பண்ண உடனே சீக்கிரம் கிளம்பிடணும் கௌசி நான் எந்த பையனை காட்டனோ அவனை கட்டிக்கிறதுக்கு தயாராக இரு புரியுதா சரிங்க மாமா கண்டிப்பா என்ன பாருங்க இது சரியா வருமா நிம்மி தான் சொன்னேன் பார்த்துக்கோ ஒன்றும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் அத்தை நீங்கள் அங்கே தங்குறது பெரிய விஷயம் இல்லை உங்களால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நான் எப்படின்னு உங்களுக்கே தெரியும் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க என்ன பாருன்னு என்னால என்னப்பா பிரச்சனை இருப்போது ஏதோ நாங்க ஒரு மூலையில ஒண்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா இந்த கௌசிக்கு கல்யாணம் ஆன உடனே நானும் இவரும் ஊரை பார்த்துட்டு கிளம்பிடுவோம்ப்பா இன்னைக்கு பேசுறத மனசில் வச்சுக்கோங்க இதே போல தான் இருக்கணும் உங்களால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அம்மா நாங்கள் உள்ளே போகிறோம் வாடி உள்ளே போவோம்